காயத்ரி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு காயத்ரி. என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுமா? கொலை கொலை கொலை. யாரு எங்க? அவனை கொன்னுட்டாங்க. அம்மா என்னாச்சுமா? எங்க பார்த்தாலும் ரத்தம். உட்காரு. பாவம், அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டாங்க. யாரு கொன்னுட்டாங்க? யாரு? ராஜ். அதான் அந்த சூரியகாந்த் ராஜ். அவன் கூட இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்த்து ஒருத்தனை கத்தியால கொன்னுட்டாங்க. வந்து காட்டுப்பா. நீ போய் என்ன செய்ய போற? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். நோ. பின்ன என்ன பண்ண சொல்ற? சாக்லேட் கொடுத்து முத்தம் கொடுத்து அப்பா இந்த மர்டரை ஏப்பா பண்ணேன்னு கேட்கணுமா? துர்கா, நான் அப்படி சொல்லல. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது உன்னோட ஜுரிஸ்டிக்ஷன் இல்ல. சட்டப்படி கம்ப்ளைண்ட் தருவோம். மத்தத பாத்துக்க போலீஸ் இருக்காங்க. வாமா. சரி வாமா. நீ எங்க வர? நாங்க போறது கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு இல்ல. வாமா. அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல கொண்டு வாய. சொல்லுங்கம்மா, எழுதிக்குவான். வேண்டாம் அம்மா, நீ எழுது. ஐயோ, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? மேடம், நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, அவன் எழுதிக்குவான். பரவாயில்ல சார், நீ எழுதுமா. அதுக்குதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். அது எழுத படிக்க தெரியாது உங்களுக்கு. இங்க ஒரு சைன் போடுமா. ஓகே மேடம், இவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்க்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு மேடம்? இதெல்லாம் இருந்தா கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஆதாரமும் இருக்கும். அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல. இதான் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய முறை. எடுத்து பார்க்க வேண்டிய என்ன சார் இது? அனந்த விவகாரம், அதுவும் கொலை சம்பந்தப்பட்டது. கொலை பண்றதை விட கொலைக்காரனுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய குற்றம். என்னது? அண்ணாடி இந்த தூரம் கூட்ட நாக்கு எடுத்து விட நாயே. அம்மானு பிச்சை எடுக்கிறது விட நாக்கு இருக்காது. ஓடாமல சார், என்ன சார் இதெல்லாம்? நான் யார்? ராஜ். ஊர்ல எல்லாரும் என்ன ராஜா மாதிரி மதிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு கொலையை பண்ணிட்டு என் பேருக்கு கணக்கத்தை ஏற்படுத்திட்டான். இவன் இருக்க வேண்டிய பங்களால இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. எழுதிக்கங்க, நாளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எழுதிக்கங்க. வாங்கயா, எடுங்கயா போட்டவ. இந்த கொலைகாரன் அண்ணன் இவன் தானே தலைப்பு செய்தியில பெருசா போடுங்க. தம்பியா இருந்தாலும் தண்டனை கடைசி ஆகணுங்கிற உங்க கொள்கையை பாராட்டி ஆகணும் சார். வேண்டாம் சார், நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய மனுஷன். இந்த பாராட்டு சேர வேண்டியது ஒரு தெய்வத்துக்கு தான். அந்த தெய்வம் வேற யாரும் காயத்ரிமா. இங்க பாருங்க, கண்ணு முன்னால கொடூரமா ஒரு கொலை நடந்தாலும் நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு சும்மா இருக்காம குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும்னு நடந்த அநியாயத்தை ஜனங்க முன்னாடி கொண்டு வந்து அவன் பெரிய இடத்தை சேர்ந்தவன் கூட யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அந்த காயத்ரிமாக்கு சேரணும் இந்த பாராட்டு. தயவு செஞ்சு அவங்கள போட்டோ எடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். யாருப்பா இந்த நேரத்துல? வர சார், நீங்க? சாரி டு டிஸ்டர்ப் யூ. கேஸ பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது, அதனால தான் வந்தேன். ஓ, வணக்கம் மேடம். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் சொல்ல பண்றீங்க? மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது தி கிரேட் பிசினஸ் மேக்னட் சந்திரகாந்த் ராஜோட தம்பி சூரியகாந்த் ராஜ் மேல. கேஸ் ஸ்ட்ராங்கா பர்ஃபெக்ட்டா இருந்தாதான் நாங்க சேஃப். அதுக்காக நடுராத்திரில டிஸ்டர்ப் பண்ணணுமா? மேடம், சமுதாயத்துல ஜனங்க நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையில தூங்குறாங்க. அவங்க நம்பிக்கையை நாங்க ஒழுங்கா காப்பாத்தணும்னா நடு ராத்திரியா இருந்தாலும் எழுந்திரிச்சு போய் டியூட்டியை பார்க்கணும்னு உபதேசம் பண்ணதே நீங்க தானே. அதுக்கு அர்த்தம் நிம்மதியா இருக்கிறவங்க தூக்கத்தை கெடுக்கிறது இல்ல. காக்கி ட்ரெஸ் போட்டதுனால சட்டம் உங்க கையில இருக்குன்னு நினைக்காதீங்க. மேடம், யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. இதுல ஏன் தப்பு? துர்கா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவர் டியூட்டி அவர் பார்க்கட்டும். மேடம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட்.
மேடம், கொலை நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, கொலை செய்யப்பட்டவரை இதுக்கு முன்னாடி எப்பயாவது பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். மேடம், நான் கேள்வி கேட்கறது உங்க அம்மாவை. நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ப்ளீஸ் கீப் குவைட். சாரி. ஓகே. மேடம், நீங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. மேடம், கொலை நடந்தப்போ டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? சுமார் 9:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க அங்கேயே வந்தீங்க? நான் ஸ்கூல் டீச்சர். அனாத பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். மேடம், கொலை செய்யப்பட்டவரோட கையில கத்தி, அருவா, ரிவால்வர் இப்படி ஏதாவது இருந்ததா? மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்படி சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி? இது பெரிய கேஸ். தைரியமா சொல்லுங்க மேடம், தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. கையில கத்தி இருந்தது. மர்டர் ஆனது ரயில்வே ட்ராக்லன்னு சொன்னீங்க. நீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருந்தீங்க? அப்ப ஏதாவது ட்ரெயின் பாஸ் ஆச்சா? அது என்ன ட்ரெயின்? எக்ஸ்பிரஸா, கூட்ஸா, பேசஞ்சரா, இல்ல வந்துட்டு இருந்தது ஆகாயத்துல இருந்து பூமிக்கு சந்திரலோக எக்ஸ்பிரஸ். யோ, அவங்க ஒரு டீச்சர், ரயில்வே ஆபீசர் இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஏன் இப்படி சுத்தி வளைச்சு கேள்வி கேக்குறீங்க? என்னடா மொத்த பாத்துட்டு இருக்க ராஸ்கல், ஒழுங்கா எழுதுறான். மேடம், இங்க பாருங்க, ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தா கூட நீங்க தைரியமா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் இதெல்லாம். ஒருவேளை உங்களுக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுங்க, இன்னொரு நாளைக்கு வந்துட்டு போறேன். தயவு செஞ்சு வராதீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல வராதீங்க. மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பரவாயில்ல, போடுமா. யாரையும் உள்ள விட முடியாது. அவங்க என்னோட அம்மா. அதெல்லாம் தெரியாது மேடம். பெர்மிஷன் வேண்டுவாங்க. என்ன 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 பெர்மிஷன் வேணும்? ஹையர் ஆபீசர் பெர்மிஷன் வேண்டுவாங்க. அப்பதான் உள்ள விட முடியும். யார்கிட்ட பேசணும் மேடம் தெரியுமா? சொல்லுங்க. நான் ஒரு நீங்க போங்க. போலீஸ் ஆபீசர். மேடம், பெர்மிஷன் இல்லாம உள்ள விட முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. போங்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேன். எனக்கு நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து வெளியில போக முடியாது. ஓகே ஓகே, I'll get the permission and you're going to pay for this. நான் எதுவே கேட்டா நீங்க ஏதோ பைத்திய மாதிரி உளறீங்க. ஆமா, நான் பைத்தியம்தான். ஊர் வம்பெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சும்மா இருக்காம இந்த ஊரை ஒழுங்குபடுத்தணுங்கிற எண்ணத்துல அவங்க பெரிய மனுஷங்கன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். பூசாரி பக்தனை மறக்கலாம், அரசியல்வாதி நாட்டை மறக்கலாம், ஆனா போலீஸ்காரங்க மட்டும் அவங்க கடமையை மறக்க மாட்டாங்கன்னு உங்களை மலை போல நம்பி நியாயம் கேட்க வந்தல்ல. நான் பைத்தியம்தான். கொலை பண்ணனவன நிம்மதியா சந்தோஷமா விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தங்கிறதுக்காக நேரம் கெட்ட நேரத்துல வந்து என்ன சித்திரவதை பண்ணி நீங்க ஒன்னா சேர்ந்து மன நிம்மதி இல்லாம பண்ணியும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. உண்மையிலேயே என்ன பைத்தியம்தான். உண்மையிலேயே என்ன பைத்தியம்தான். ஆமா, நான் பைத்தியம்தான். என்ன விடுங்க, என்ன இங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். என்ன விடுங்க. எங்க அம்மாவை தினமும் விசாரணை பண்ணணுங்கிற பேர்ல ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. அவங்கள பார்க்க வந்த எங்க அப்பாவையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னையும் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஹையர் ஆபீசரோட பெர்மிஷன் வேணும்ங்கறாங்க. ஆமாமா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது சாதாரணமான கேஸுக்கு இல்ல, அது சூரியகாந்த் பண்ண கொலை கேஸ். உங்க அம்மாவோட சேஃப்டி பத்தி எங்களுக்கும் கவலை இருக்கு. அதுக்காக என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பார்க்க விடலன்னா எப்படி சார்? Why don't you understand? ஒரு போலீஸ் ஆபீசரான நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அது இல்ல சார். பாருமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இங்க டியூட்டிங்கிற கமிட்மெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமே தவிர குடும்பங்கிற சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. ப்ளீஸ் கோஆபரேட். என்ன விட்டுடுங்க. ஐயோ, என்ன விட்டுடுங்க. இன்ஜெக்ஷன் எதுக்கு? எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன்? எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க. எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். ஐயோ, எனக்கு வேண்டாம். டாக்டர், என்னாச்சு? எனக்கு தெரியாது, பெரிய டாக்டர் கேளுங்க. அப்ப ஏன் இன்ஜெக்ஷன் போடுறீங்க? இதெல்லாம் அவரோட ஆர்டர். அம்மா 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 அம்மா. உண்மை நிரூபிக்கப்படக்கூடாது, சாட்சியத்தை பொய்யாக்கணும். காயத்ரி சந்திரசேகர் பைத்தியம் ஆகக்கூடாது, ஆனா பைத்தியம் நிரூபிக்கணும். எக்ஸாக்ட்லி. பெரிய ஆளுங்க செய்யற குற்றத்தை பாக்குறது மட்டும் தப்பு இல்ல, சாட்சியா கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் வந்தது கூட தப்புன்னு அவங்க உணரணும்.
அதுக்கு பிராய்ச்சித்தமா இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். அத நாம 2 பேரும் பண்ணி காட்டணும். You rascal! What is this? என்னைய கேவிக்கியா? என்ன பண்ற? இத பாரு, ஒரு லாயர் மேல கை வச்சிருக்கேன். இதுக்கு நீ பதில் சொல்லி தாங்கணும். Hey, you touch me again. I'll teach you a lesson. என்னடா பண்ணுவேன்? எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். I will kill you. Mind you. இது வரைக்கும் இந்த கேஸ்ல உங்களை தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப கொன்னுறேன்.